வணக்கம். கடந்த 13/2/2026 அன்னைக்கு 2 முக்கியமான சம்பவம் நடந்துக்குது. அதை பத்தி நீங்க பேசலாம். ஃபர்ஸ்ட் அந்த மகளிர் உரிமை தொகை இருக்கு இல்லைங்களா, அது எல்லாருக்கும் 13ஆம் தேதியே போட்டாங்க இந்த தாட்டி. அதுவும் அதை தொடர்ந்து விஜய் அவர்கள் சேலத்துல பேசுனது, இது ரெண்டுத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மகளிர் உரிமை தொகையை பத்தி பேசினாரு. அது என்ன பேசினாருன்னு நம்ம பார்க்கலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் காலையில ஒரு 9 மணிக்கெல்லாம் ஒரு வீடியோ வந்தது. அதுல அவர் ஸ்ட்ரைட்டா பேசியிருந்தாரு. இந்த மாதிரி மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் வச்சிருக்கோம், அதாவது வரவு வச்சிருக்கோம். அது என்ன காரணத்துக்குன்ட்டு அவர் ஒரு சில காரணம் சொன்னாரு. அது என்னன்னா, அதாவது பிப்ரவரி மாசம், மார்ச், ஏப்ரல் 3 மாசத்துக்கு காசும் அப்புறம் கோடைக்கால காசும் சேர்த்து வரவு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் விஷயம், 2021 தேர்தல் வந்தது. தேர்தல் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தல அப்பவும் அந்த மகளிர் உரிமை தொகை வந்துதான் இருந்தது. ஆனா இப்போ இந்த எலெக்ஷன் வந்தா அவங்க கொடுக்க முடியாது அப்படின்றதுக்காக அது ஃபர்ஸ்டே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி தெரியுமா இருக்குது? நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். பீகார்ல 10,000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அப்போ வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிற திமுக, காங்கிரஸ் எல்லாம் இது ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காங்கிரஸ் எல்லாம் ஒரு படி மேல போய் அவங்க கண்ணீர் ரத்த கண்ணீரா விட்டாங்க. இந்த மாதிரி 10,000 ரூபாய் கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா இப்போ 5000 ரூபாய் கொடுத்ததை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி நியாயமாகும்? அவங்க 10,000 ரூபாய் கொடுத்தா அது அநியாயமா தெரியுது, உங்களுக்கு ஜனநாயக படுகொலையா தெரியுது. நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ரேஷன் கார்டுக்கு அல்லது மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல நீங்க 5000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தா அது மட்டும் ஜனநாயக படுகொலை இல்லாம வேற எப்படி சொல்றது? அத உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்ற வடிவேல் டைலாக் மாதிரி இருக்குது இது. அப்புறம் சொல்றாரு, நெருக்கடி கொடுப்பாங்க, எதிர்கட்சி சார்பா நெருக்கடி கொடுப்பாங்க, அதனாலதான் எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த காசு கொடுத்துறோம் நாங்கன்ட்டு. தமிழ்நாட்டுல பட்ஜெட்டே இல்லாம, அதாவது நிதியே இல்லாம அவன் அங்கங்க போராட்டம் நடத்தினுக்கிறான். துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க, ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க. இன்னும் எவ்வளவு பேர் எதுக்காகவோ போராட்டம் நடத்தினு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கண்டுக்காத, நிதி இல்லைன்னு சொல்ற இந்த அரசு இந்த உரிமை தொகைக்கு மட்டும், அதுவும் 5000 ரூபாய் ஒரே நாள்ல ஏத்தி விடுறதுக்கு மட்டும் எங்க இருந்து காசு வந்ததுன்னு தெரியல. எந்த பேங்க்ல, எந்த வேர்ல்ட் பேங்க்ல கடன் வாங்கினாங்கன்னு தெரியல. இதே மாதிரியே நாங்க ஆட்சியை விட்டு போறோம் அப்படின்றதுக்காக கடனை வாங்கி இப்படி எல்லாம் கொடுத்துட்டு போயிடுறீங்களா? மக்களுக்கு கொடுத்தது நல்லதுதான். ஆனா மேலும் மேலும் ஒரு அரசை கடனாளி ஆக்கிட்டு போறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் சொல்லும் போதே கொரோனா டைம்ல நாங்க பதவி ஏற்றோம், கொரோனா பீக்ல இருந்தது, அந்த டைம்ல பதவி எடுத்தோம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ நிதி ரொம்ப மோசமா இருந்தது, அந்த நிதி நெருக்கடியிலையும் நாங்க சமாளிச்சோம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்ற அவரு. அதாவது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க பதவி எடுத்த 6 மாசத்துக்கு ஒரு நல்ல நிதி மேலாண்மை இல்ல நல்ல நிர்வாகம் நடந்ததுக்கு காரணம், நீங்க கொஞ்சம் மக்களுக்கு பயம் இருந்தது மக்கள் மேல உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு காசு வர வர அந்த பயம் போயிடுச்சு. அதாவது பிடிஆர் நல்ல நிதி மேலாண்மை பண்ணி வச்சிருந்தாரு. அவர் ஒரே ஒரு ஆடியோ வெளியிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் பிடிஆர் நிதி அமைச்சர்ல இருந்து என்னைக்கு எடுத்தீங்களோ அன்னைக்கு உங்களோட நிதி மேலாண்மை குளறுபடி ஆகி இன்னைக்கு ஒரு நிதி மேலாண்மைனா என்னன்னே தெரியாத அளவுக்கு போயினுக்குது உங்களோட அரசு. இப்ப திருப்பி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா இதை எப்படி சமாளிப்பீங்க? அவங்க மேல அப்போ மீண்டும் மீண்டும் கடன் வாங்குவீங்க. கடன் வாங்கி தான் உங்களால ரன் பண்ண முடியும். வேற எந்த ஒரு பொதுத்துறை நிர்வாகத்துல உங்க அரசு எந்த லாபத்தையும் பார்த்தது இல்லை. லாபம் பார்க்காம லாப நோக்கத்தோட பொதுத்துறை நடத்தணும்னு சொல்ல, நஷ்டமும் வராது அதே அளவுக்கு பார்த்துக்கணும். இப்ப போக்குவரத்து துறையில நஷ்டம், மின்துறையில நஷ்டம், இந்த மாதிரி நஷ்டத்தையே போட்டிருந்தா எங்களுக்கு விலைவாசி தான் ஏறும். விலைவாசி ஏறும்போது நாங்க ஆட்டோமேட்டிக்கா மின் கட்டணம் ஏறுதுன்றீங்க, பஸ் கட்டணம் ஏறுது. உங்க பஸ் மட்டும் ஓடல, தமிழ்நாட்டுல உங்க பஸ் மட்டும் ஓடல, எத்தனையோ பிரைவேட் பஸ் போகுது, எத்தனையோ பேர் பிரைவேட் பஸ்ல போறாங்க. அது மட்டும் இல்லாம போனதாட்டி நீங்க என்ன பண்ணீங்கன்னா, மகளிருக்கு இலவசம்னு சொல்லிட்டு ஆண் பேசஞ்சர் இருக்காங்க, ஆண் பயணிகளுக்கு அந்த டிக்கெட் அவங்க மேல வச்சீங்க. அதுதான் உங்களுடைய ஒரு மாற்று சிந்தனை. இந்த மாதிரி இப்ப ஒரு ஆட்சியை பண்ண தெரியாது. நீங்க இப்ப 5000 ரூபாய் கொடுத்துட்டு அதுலயே நீங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்கங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாமா அதுல? அப்புறம் கோடை காலத்துல மருந்து மாத்திரை, ஏங்க 1 கிலோ அரிசி 70 ரூபாய் 80 ரூபாய் விற்கிது. 1 கிலோ வெங்காயம் எவ்வளவு விற்கிது? அந்த ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் போதும்னு அதாவது போதும்னு சொல்றேன். அப்படி நினைச்சு அவர் கனவு உலகத்திலேயே அப்படி இருக்கிறார் பொழுது, ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாய் இருந்தா ஒரு குடும்பத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறார் பொழுது, விலைவாசியில எங்க போயிட்டு இருக்குது? இல்ல இவர் குடும்பம் 1000 ரூபாயே நிஜமாலே ஓட்டுறாங்களா? காமராஜர் மாரி நான்வெஜ்னா இவங்க வெறும் முட்டை தான் தின்னுட்டு வாழ்றாங்களா என்னன்ட்டு தெரியல.
ஸ்டாலின் அவர்களுக்கு வெளி உலகமே தெரியாத அவருக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ள வாழ்ந்துக்கணும், மக்களும் அப்படிதான் வாழணும், அதுவும் இல்லாத மக்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்றாரு. இவங்களை சுத்தி 4 பேர் சந்தோஷமா இருந்துட்டா எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பேசும்போது அன்பு சகோதரிகளுக்கு நான் வந்து காசு காசு உங்களுக்காக யோசிச்சு நான் காசு பேங்க்ல உங்களுக்கு வரவு வச்சிருக்கிறேன் அப்படின்னு பேசுறேன். அந்த அன்பு சகோதரிகள் தான் அந்த 5000 ரூபாவை வாங்கிக்கின்னு உங்க காதுல விசில் அடிக்க போறாங்க. விசில் அடிச்சு அழகா காது பிரிச்சு வீட்டுல உட்கார போறாங்க. நீங்க குடும்பத்தோட துபாய்க்கு போவீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி குடும்பத்தோட போய் துபாய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எதிர்கட்சியா கூட யாரும் உட்கார வைக்க போறது கிடையாது. அதிமுக எதிர்கட்சி, விஜய் அவர்கள் ஆளுங்கட்சியா வர போறாரு. அது நடக்க போது 2026. கடைசியா முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது அன்பு சகோதரிகளுக்கு 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொன்னாரு. அதே 5000 ரூபாய் தான் உங்களுக்கு காப்பாடிக்க போகுது இந்த தேர்தல்ல. அடுத்ததா தலைவர் விஜய் அவர்கள் பேசுறத பார்த்தலாம். நம்ம தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே அந்த அதாவது சேலம் மாநாட்டுல ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னாருன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஈரோடு சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு முன்னால ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பத்தியா, இந்த திமுகவோட கைக்கூலிகள் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பாருங்க. ஏய் விஜய் வெளியே வா, கொலைகார விஜய் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு முன்னால போய் சொன்னாங்க பாத்தீங்களா. அதுல ஆரம்பிச்ச அவரு, என் வீடு தமிழ்நாட்டுல பனையூர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாடு என் வீடு தான். தமிழ்நாடு மத்தவங்களுக்கு வேணா ஸ்ட்ரெயிட்டா தெரியலாம், ஆனா இங்க இருக்கிற 8 கோடி பேர் எனக்கு சொந்தக்காரங்க. தமிழ்நாடுன்றது என்னோட வீட்டுக்கு சமானம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம தேர்தலுக்கு நிறைய பேர் காசு கொடுப்பாங்க, அந்த காசெல்லாம் உங்களோட காசு, அதை வாங்கி வச்சுக்கோங்க, அதை வேணான்னு சொல்லாத வாங்கி வச்சுட்டு விசில் நம்ம சின்னத்துக்கு ஓட்ட போட்டுருங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்ட போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே முன்னாள் வீடியோல சொல்லியிருந்தோம், இந்த மீட்டிங்க்கு, ஹால் மீட்டிங்க்கு, மாநாட்டுக்கு இதுக்கெல்லாம் பெர்மிஷன் ஏன் போலீஸ்காரங்க தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் இந்த தாட்டி வந்து கேள்வியாக கேட்டாரு. எல்லா கட்சியும் நடத்துற மீட்டிங்க்கும் பெர்மிஷன் இருக்குது, போலீஸ் பாதுகாப்பு இருக்குது, எங்களுக்கு மட்டும் ஏன் பெர்மிஷனும் போலீஸ் பாதுகாப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. இவ்வளவு விஷயத்தையும் கேட்டுட்டு தளபதி வந்து ஒரு உறுதிமொழியும் எடுக்க வச்சாரு. அதாவது எங்கள் ஓட்டு வந்து யாருக்கு விற்பனைக்கு அல்ல, எங்க மனமானது யாருக்கு, எங்க மனசு யாருக்கு ஓட்டு போட சொல்லுதோ அவங்களுக்கு தான் போடுவோம்னு சொல்லியிருந்தாரு. இந்த மீட்டிங்ல என்ன ஒரு டிராபேக்னா, நம்மளுக்கு வந்து எப்பயுமே நம்ம கூட்டம் கூட்டணும்னா 5000 பேர் தான் கூடணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதே கண்டிஷன்ஸ், இந்த கண்டிஷன்ஸ்னாலேயே நம்ம வந்து எவ்வளவு பெரிய மாநாடும் ஒரு கூட்டமும் நடத்தினாலும் இவங்களுக்கு வந்து நம்மளை பொறுத்தவரை அது சின்னதாக தான் தருது. ஏன்னா தளபதி விஜய் அவர்களை பொறுத்தவரையில இது வந்து சின்ன ஒரு கூட்டம், இதோட பெரிய கூட்டத்தை கூட்ட முடியும். அவரு பெரிய கூட்டத்துல கூட்டினாதான் அது தமிழ்நாடு ஃபுல்லா போய் சேரும். அது மட்டும் இல்லாம தளபதி வந்து இனிமேலும் மாவட்டம் தோறும் ஒரு தொகுதி தோறும் வந்து போய் பிரச்சாரம் பண்ணணும். பிரச்சாரம் பண்ணாதான் நம்மளால 2026 ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.